சிவாய் நம. எல்லாருக்கும் வணக்கம். திருவாரூரை தவிர எனக்கு சிவலோகமா இருந்தாலுமே எனக்கு அது சிந்திக்க கூட வேண்டாம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு சுந்தரர் வழக்கம் போல ஒரு நாள் திருவாரூர் பெருமானை தரிசிக்க போறாரு. அப்ப போகும்போது அங்க கோவில் வாசல்ல அங்க இருக்கிற தேவாசிரிய மண்டபத்துல சிவனடியார்கள்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இத பாக்குறாரு சுந்தரர். பார்த்துமே ஏனும் அவங்கள வணங்காம நேரா பெருமானை தரிசிக்க போயிடுறாரு. இத பார்த்த உடனே அங்க இருந்த சிவனடியார்களுக்கு ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டாங்க. வெறுப்படைஞ்சிட்டு அது வரைக்கும் சுந்தரர் மேல இருந்த மதிப்பு மரியாதையும் அப்பவே மறைஞ்சு போச்சு. ஏன்னா சிவ வழிபாட்டின் உயிர் நாடியே அடியார்களோட வழிபாடுதான். சிவனை வணங்கி வழிபடுறதுக்கு முன்னாடி சிவனடியார்கள் இருந்தா அவங்களதான் முதல்ல வணங்கணும். அதுதான் மரபு. சுருக்கமா சொல்லணும்னா சிவனும் சிவனடியாரும் ஒரே சமயத்துல இருந்தா அப்ப சிவனடியார்களை வணங்கிட்டு தான் சிவனையே வழிபடணும். அப்படி ஒரு பெருமை சிவனடியார்களுக்கு இருந்துச்சு. இந்த உண்மை சாதாரண சிவனடியார்களுக்கு கூட தெரியும். அப்படி இருந்தும் சுந்தரர் இப்படி அவங்கள பார்த்தோ பார்க்காம போனதை சிவனடியார்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுவும் அந்த சிவனடியார்களுக்கும் சரி, அந்த சிவனடியார்களுடைய தலைவனா இருந்த விரண்மிண்ட நாயனாருக்கும் சரி. அதனால அவங்க எல்லாரும் ஒரு மனதான் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நம்மள பார்த்தும் வணங்காம போன இந்த சுந்தரர் இனிமே நம்ம சிவ கூட்டத்துல ஒரு ஆள் கிடையாது. அதையும் இல்லாம இப்படி இவங்க எல்லாருமே ஒரு மனதான் முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயம் இது எதுவுமே தெரியாம நம்ம சுந்தரர் என்ன பண்றாரு, திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசிக்க சன்னதிக்கு போறாரு. அங்க போனா அவர் காட்சி கொடுக்காம அவர் திருவாய்மொழி மட்டும் சொல்றாரு. சுந்தரனே, நீ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு அவலப்படக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு கொடுத்துட்ட. அதனால என்னோட எல்லா பெருமையும் இன்னையோட போயிருச்சு. தெரியாம பண்ண அந்த ஒரு செயல்னால. அதனால நீ உடனே போயிட்டு தேவாசிரிய மண்டபத்துல இருக்க சிவனடியார்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் சென்று அடியவருக்கும் அடியேன் அப்படிங்கறத உணர்த்திட்டு வா அப்படிங்கறத சொல்றாரு. சரின்னு சுந்தரரும் போறாரு வேகமா ஆனா மண்டபத்துல பார்த்தா யாருமே இல்ல. இத பார்த்த உடனே அவருக்கு ஒரே கவலையாயிடுச்சு. சரின்னு உடனே சுவாமி கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி அங்க யாருமே இல்ல, என்ன பண்றது அப்படின்ட்டு. அவரும் யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, நீ திரும்ப அங்க போ. அங்க போய் யாருமே இல்லைனாலும் அவங்களோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி நீ பாடு அப்படிங்கிறாரு. இவருக்கு உடனே ஒண்ணும் புரியல. வேதங்களுக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கு பிடிச்ச அவங்கள பத்தி நான் எப்படி பாடுவேன்? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் நான் என்னன்னு பாடுவேன்? அவங்களோட வரலாறு சிறப்பு எதுவுமே அறியாத நான் என்னன்னு சொல்லி நான் பாடுவேன். அதனால நீங்களே எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்டே கேக்குறாரு. சரி, சாமியும் சொல்றாரு, நீ என்ன பண்ண, அவங்களுக்கு எல்லாம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்றத சொல்லி வச்சு நீ பாடு அப்படின்றாரு. இருந்தாலும் அதனால நீ அவங்களுக்கு கௌரவிக்கிற மாதிரி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி வணங்கு. அதாவது நாம் அவர்களுக்கும் அடியவர்கள் என்பதை அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படி செய்தாதான் என்னை விட சிறந்த அந்த சிவனடியார்கள் உன்னை மன்னித்து சிவனடியார்கள் திருக்கூட்டத்துக்கு உரியவனா ஏத்துப்பாங்க. அதனால அவங்க என்னையுமே திரும்ப இறைவனா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றார்.